ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸ்னா டோயோ வர் எட்டர்னிட்டி சீசன் 2 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்கோம். இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோயோ வர் எட்டர்னிட்டி சீசன் 2 எபிசோட் 10. ஃபோஷி நாக்கர்ஸ் கிட்ட தன்னோட வெசல்ஸ் எல்லாத்தையும் இழக்கிறான். இப்போ அவன் கொஞ்சம் தன்னோட சென்சஸை இம்ப்ரூவ் பண்ணி பியூரானோட ஃபார்மை மட்டும் திரும்ப அடையிறான். 3 மாசம் டைம்குள்ள ஸ்ட்ராங்கா மாறதுக்கு இப்போ ஃபோஷி ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். பெரிய பொருட்களை இப்போ என்னால செய்ய முடியுது. அது மூலியமா என்னோட ஸ்பேஸையும் என்னால எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம ஹீரோவோ இப்போ பெரிய பொருட்களை பண்ணுதான். பட் இருந்தாலுமே வேற பார்ட்ஸ் செய்யறது மூலியமா எந்த பிரயோஜனமும் இல்ல. மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ கேட்கவும் 3 நாக்கர்ஸ் தோக்கடிச்சு குஹாக்கோ வில்லேஜ் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு இந்த பிளாக் ஆளு சொல்றாரு. ரெம்ரல் கண்ட்ரியில இருக்கிற பிரின்சஸ் கிட்ட போயிட்டு நாக்கர்ஸ் அட்டாக் பண்ண போதுன்னு சொல்லவும் உனக்கு எப்படி தெரியும் அவங்க கேக்குறாங்க. நாக்கர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ற ஒருத்தன் சொன்னான்னு சொல்லவும் சரியப்பா அவனை கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு அந்த பிரின்சஸ் கேக்குறாங்க. சர்ச் அவனை ஹெரட்டிக்னு அனௌன்ஸ் பண்ணதுனால அவனால வெளியே எங்கேயும் வர முடியாது. நீங்க இங்க இருந்து சீக்கிரமே எவாக்குவேட் பண்ணுங்க. யுராலிஸ்ல இருந்த ஆளுங்களை இறக்கி நான் அதுங்க கூட சடப்படுறேன்னு சொல்லவும் எங்க கண்ட்ரியை பாத்துக்கிட எங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி அதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த பிரின்சஸ் சொல்லவும் சுத்தி சுவரை கட்டி வச்சிருக்கீங்களா அதெல்லாம் நாக்கர்ஸ் ஈஸியா உடச்சிட்டு வந்துடும். ப்ளீஸ் மக்களும் நீங்களும் எவாக்குவேட் ஆகுங்க அப்படின்னு பான் சொல்லவும் எங்களை அனுப்பிட்டு நீ இந்த கிங்டமை கைப்பற்ற பாக்கியா அப்படின்னு பிரின்சஸ் கேக்குறாங்க. பானுமே மத்தவங்களை ப்ரொடெக்ட் பண்ண கஷ்டப்பட்டு இருக்கான். இந்த ஓஷன் உனக்கு சொந்தமானதுங்கிறத நீ ஃபீல் பண்ணணும் அப்படின்னு இந்த பிளாக் ஆளு சொன்னாரு. அது எப்படி எனக்கு சொந்தமாகும், நான் எப்படி அதை ஃபீல் பண்றதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒரே பழத்தையே எத்தனை நாள் தான் சாப்பிட்றதுன்னு அந்த குதிரை தட்டி விடவும் நானும் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிடணும். வேற ஏதாச்சும் சாப்பாடு கிடைக்கான்னு பார்க்கலாம். நம்ம ஹீரோ ஃபாரஸ்ட்குள்ள போறான். இந்த பக்கம் நல்ல சாப்பாடு ஸ்மெல் வருது. நம்ம ஹீரோ போய் பார்த்தா ஒரு டவுன் இருக்கு. முக்காடு போட்டுட்டு நம்ம ஹீரோவும் இப்ப மறைஞ்ச அந்த டவுனுக்குள்ள போறான். அந்த பழத்தை வாங்க போறீங்களான்னு கடைக்கார் கேட்கவும் நம்ம ஹீரோவும் ஒவ்வொரு பழத்தை வாங்கிட்டு அதுக்கு காசையும் கிரியேட் பண்ணி கொடுக்குறான். குதிரைங்க புல்லு தான் சாப்பிடும். அந்த புல்ல குதிரை பார்க்கவும் அதையும் நம்ம ஹீரோ வாங்கி கொடுக்குறான். திடீர்னு பெயின் ஏற்படவும் நிறைய பேர் சாக கிடக்குறாங்க. சாப்பாடு இல்லாம சாக போறாங்கன்னு தெரிஞ்சு இதை நீங்க எடுத்துக்கோங்க நம்ம ஹீரோ சாப்பாடு கொடுத்துட்டு போகவும் ஒரு லேடி நம்ம ஹீரோவை மறைச்சு பார்த்துட்டு இருக்கா. இந்தாங்க நீங்க வேணா அந்த காசை வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்கவும் பணக்காரங்க புத்தியே இதுதான், காசு கொடுத்து எங்களை விலைக்கு வாங்கிடலான்னு பாத்தியா, எங்களை உனக்கு சொந்தமாக்கிக்கிடலான்னு பாக்காத அப்படின்ட்டு அவங்க கிளம்புவோம். நான் ஒண்ணு அப்படின்னு நினைக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். திரும்பவும் அந்த பெயின் ஏற்படுது. லேமன் பீப்புள கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சர்க்கஸ்ல வித்த காட்டிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ போய் பார்த்தா ஒரு பொண்ணையும் பையனையும் கூண்டுல அடைச்சு வச்சிருக்காங்க. ஹே காசு கொடுக்காம அங்க என்ன பாத்துட்டு இருக்க அப்படின்னு அந்த சர்க்கஸ்காரன் கேட்கவும் அந்த பையன் சாக போறான், அந்த பொண்ணுக்காச்சும் ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல காசு கொடுக்காம பாத்துட்டு இருக்க உனக்குலாம் ஏன்டா பதில் சொல்லணும்னு கேட்கவும் காசு தான் தேவைன்னா இதை வச்சுக்கோ, அவங்க 2 பேரையும் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவங்களை பிடிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், எனக்கு காசெல்லாம் தேவையில்ல அப்படின்னு தாள் சொல்றாரு. அரசர் வெளியூர் போயிருக்காரு, பிரின்ஸும் வேற ஒரு நாட்டுக்கு போறதுக்கு போயிருக்காரு, அவங்களை ப்ரொடெக்ட் பண்ண தான் நான் நினைக்கிறேன் பான் சொல்லவும் எங்க மக்களை காப்பாத்திக்கிட எங்களுக்கு தெரியும், ஒருவேளை நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எங்க கூட சேர்ந்து சண்டை போடுங்க அப்படின்னு அந்த பிரின்சஸ் சொல்லவும் பானோ அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்றான். சர்க்கஸ்ல பிடிச்சு வச்சிருக்கிற அந்த கிளைமானா இருக்கிறவங்கள என் கூட வா நான் உன்னை ஃப்ரீ பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான். ஒரு பொண்ணும் பையனும் இருக்காங்க. அதுல அந்த பையன் ஆல்ரெடி இறந்து போயிருந்தான். சோ அவனை மரியாதையோட புதைச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ குழிய தோண்டி புதைச்சு வைக்கிறான். அவன் கிட்ட இருக்கிற கிளே பாடையும் அந்த பொண்ணு அவன் கூடயே சேர்த்து புதைச்சு வைக்கிறா. அந்த பொண்ணு ரொம்பவே ஃபீல் பண்றா. என்னால முடிஞ்சதை நான் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ அவன் தங்கி இருந்த அந்த ஷிப்புக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு போறான். வேற கண்ட்ரில சாப்பிட்ட பெஸ்ட் டிஷ் எல்லாத்தையுமே அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ கொடுக்கவும் அந்த பொண்ணு அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு லைட்டா எடுத்து சாப்பிட்டு பாக்குறா. அவளுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. உனக்கு இது பிடிக்கும்னு எனக்கு தெரியாம உன் பேர் என்ன, உனக்கு ஒரு பேர் இருக்கா இல்லையா, உன்னால பேச முடியுமா முடியாதா, உன் கூட இருந்த பையன் இறந்து போனதுனால நீ பேசாம வருத்தத்துல இருக்கியோ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அவ அந்த பானையை எடுத்து காமிக்கிறா. நம்ம ஹீரோவும் எல்லா உருவமும் என்னால மாற முடியும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். டாகியா மரமும் அந்த பொண்ணுக்கு அது பிடிச்சிருக்கு. இது கழுத கோழி அப்புறமா இதுதான் கேட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆட் அப்படின்னு வா சொல்றா. அப்படின்னா உன்னால பேச முடியும், நான் நினைச்சது கரெக்ட் தான், ஆனா அது ஆட் இல்ல கேட்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப நம்ம ஹீரோ அவளுக்காக ஒரு ட்ரெஸ் தச்சு கொடுக்குறான். அதெல்லாம் அவளை குளிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளை குளிப்பாட்டுறான். ஹீரோவை பிடிச்சா அவ உள்ள இருக்கிறா. இப்ப 2 பேருமே சேர்ந்து குளிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவளுக்கு முடியெல்லாம் வெட்டி விட்டு ஒரு நார்மல் பொண்ணா மாத்துதான். காசு கொடுத்து என்ன வாங்க முடியாது, எனக்கு ஒன்னு சொந்தமாக்கிக்கலான்னு பாக்காதா அப்படின்னு அந்த லேடி சொன்னதையும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அந்த கிளேவை காமிச்சு அந்த பொண்ணு ஏதோ கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றா. ஆனா நம்ம ஹீரோ அதுக்குள்ள போயிருந்தான். மார்ச்சனுக்கு ஹெல்ப் பண்ணுது, அவ என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு கிடையாது. இது மாதிரி அவ உயிரை கூட கொடுக்க ரெடியா இருந்தா. பானு மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது அவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு கிடையாது. நானும் அந்த மாதிரி தான். நம்ம ஹீரோ யோசிக்கும் போது அந்த பொண்ணோட பையனை நம்ம ஹீரோ ஓனர் தான். என்னாச்சுன்னு போய் பார்த்தா சீலிங் ஒழுகுது. அதை சரி பண்றங்கிற பேர்ல ஹைட்ல இருந்து அந்த பொண்ணு கீழே விழுந்திருக்கா. மத்தவங்க பெயினை எதனால என்னால உணர முடியுது, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காகவா நம்ம ஹீரோ யோசிக்கவும் அந்த பொண்ணு கிளேவை நம்ம ஹீரோ கண்ணத்துல வைக்கவும் இறந்து போன அந்த பையன் உருவத்துக்கு நம்ம ஹீரோ மாறுதான். அந்த கிளே பார்ட் மூலியமா தான் அந்த பொண்ணு பேசுறா. அதை இப்ப நம்ம ஹீரோக்கு புரியுது. அந்த பொண்ணு கஷ்டப்படுறா நம்ம ஹீரோக்கு புரியுது. கிளே பார்ட் மூலியமா தான் இவங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டாங்கிறதும் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். இப்பதான் எனக்கு புரியுது, இதை நான் சொந்தமாக்கிக்கிடணும்னா அதை நான் வாங்கணும்னு அவசியம் இல்ல, இது கூட நான் மெரிச்சானா போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் டச் பண்ணி ஃபீல் பண்ணி சென்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் உடம்புல இருந்து நிறைய ரூட்ஸை கிரியேட் பண்ணி அந்த ஷிப் ஃபுல்லா வைக்கிறான். ஷிப்போட வேற எண்டிங்ல இருக்கிற ஒரு ரூட்ல சின்னதா தான் பழத்தை கிரியேட் பண்ண முடியுது. ஆனா டைரக்டா அவன் பாடியில இருந்து நிறைய எண்ணத்தை ஈஸியா கிரியேட் பண்ண முடியுது. ஷிப்போட உள்ளுக்குள்ள ஒரு இடத்துல இருந்துகிட்டே மழை பெய்யறதை நம்ம ஹீரோவால ஃபீல் பண்ண முடியுது. அந்த பொண்ணு நடந்து போறது, மேல இருந்து தண்ணி ஒழுகுறது, கப்பல்ல விழுற மழை துளி, காத்து, கதவு திறந்து காத்து உள்ள வருது, ஒழுகிட்டு இருக்கிறது, அனிமல்ஸ் பயப்படுறது எல்லாத்தையும் நம்ம ஹீரோவால உணர முடியுது. உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்தே நம்ம ஹீரோ எல்லா
ப்ராப்ளமையும் ஈஸியா சால்வ் பண்றான். குஹாக்கோ அதுக்குள்ள நம்ம போகணுமான்னு பான் கேட்கவும் 2 வாரமா நம்ம ஃபூஷியை தனியா விட்டு வந்திருக்கோம், அவன் என்ன பண்றானோ நாகர்ஸ் கூட தனியா சண்டை போடுறான்னு பிரச்சனை மாட்டிக்கிட்டா அப்படின்னு குஹாக்கோ கேட்கவும் 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஃபாரஸ்டே இல்லையே, நம்ம வந்த இடம் தானே இது அப்படின்னு பான் யோசிக்கிறான். டேபிள் காஃபி எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்குது அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. ஃபூஷி எங்க இருக்கான்னு அவங்க கத்தவும் இங்க இருக்க நம்ம ஹீரோ கூப்பிடுறான். பார்த்தா நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள இருந்து நிறைய ரோட்ஸ் பரவி போய் கிடக்குது. நீ இதே இடத்துல தான் ஸ்டக் ஆகிருக்கியான்னு குஹாக்கோ கேட்கறான். ஆமா நம்ம ஹீரோ சொல்லவும் எப்படி நீ சாப்பிட்டேன்னு கேட்கவும் இப்படிதான் நம்ம ஹீரோ காமிக்கிறான். என்ன இதெல்லாம் நீயா கிரியேட் பண்ணன்னு கேட்கவும் 3 கிலோமீட்டருக்கு என்னோட ஏரியா தான், என்னால எல்லாத்தையும் சென்ஸ் பண்ண முடியும் நம்ம ஹீரோ சொல்றான். பாத்ரூமா அங்கேயே தான் போயிட்டு இருக்கியா நார்த்தேன் பான் சொல்லவும் கீழே வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபுஷி நீ எப்படி கீழே வந்த டெலிபோர்டேஷன் கத்துக்கிட்டியான்னு அவங்க கேட்கவும் இல்ல, இன்னொரு ஹியூமன் பாடியை கிரியேட் பண்ணி அதுக்கு என்னோட கான்சியஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன், நான் நினைச்சா ஒரிஜினல் பாடிக்கு திரும்ப போக முடியும், இந்த பாடிக்கும் வர முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான். தேவையான காஃபி கிரீன் டீ எல்லாத்தையும் நம்ம ஹீரோ அசால்ட்டா கொண்டு வரான். திடீர்னு நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கவும் என்னாச்சு அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. நாக்கர்ஸ் உள்ள வர ட்ரை பண்ணிச்சு நம்ம ஹீரோ சொல்லவும் அதுங்க இங்க வந்துருச்சா அப்படின்னு அவங்க ஷாக் ஆகவும் கவலைப்படாதீங்க நான் அதை ஆல்ரெடி கொண்டுட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபோஷி ஹியூமன் பீயிங்காவே தெரியல, ரொம்ப மாறிட்டான் அப்படின்னு பான் யோசிக்கிறான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ கேட்கவும் நான் என் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பான் சொல்றான். சரி நான் எக்கோவையே என் கூட வச்சுக்கிட போறேன்னு நம்ம ஹீரோ சொல்லவும் யார் எக்கோன்னு பான் கேட்கறான். எக்கோ இங்க வா அப்படின்னு கூப்பிடுவான். அந்த பொண்ணு இறங்கி வந்துட்டு புதுசா வந்திருக்காங்கன்னு பார்த்து பயந்துட்டு சாப்பாடு மட்டும் எடுத்துட்டு அங்க இருந்து ஓடிடுதா. இவ எப்படி இங்க வந்தான் பான் கேட்கவும் பக்கத்து டவுன்ல இவள கிளைமேன் புடிச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா இவ ஒரு கிளைமேன் ட்ரைபா, இவங்களை பத்தி நான் புக்ல படிச்சிருக்கேன்னு குஹாக்கோ சொல்லவும் ஹீரோ சில புக்கை கொடுக்குறான். நார்த் டவுன்ல தான் இவங்களோட ஹோம் டவுன் இருக்கு அப்படின்னு குஹாக்கோ சொல்லவும் புக்ல இருக்கிற பிக்சரை பார்த்து அந்த பொண்ணு வருத்தப்படுறா. இவ சொல்றது புரியுதான் பான் கேட்கவும் இல்ல ஆனா கிளைமானா மாறினா புரியும் நம்ம ஹீரோ சொல்லிட்டு கிளைமன் உருவத்துக்கு மாறப்பா அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா நாக்கர்ஸ் இவங்க ஹோம் டவுனை அட்டாக் பண்ணிருக்கு, இவங்க 2 பேர் தப்பிச்சு ஓடி வந்திருக்காங்க, இவ போகிறதுக்கு இடம் இல்ல, நான் தான் இவளை பாத்துக்கிட போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவளால நமக்கு எந்த பிரச்சனமும் இல்லையான்னு கேட்கவும் இவளை புரிஞ்சுக்கிடக்கூடிய ஒரே ஆள் நான் மட்டும்தான், இவளை தனியா விட முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப அங்க இருக்கிற ஆடு மாடுகளுக்குலாம் பாய் சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ரம்ரல் கிங்டம்க்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு கிளம்புறான். ஃபோஷி மாதிரியே வேற இமார்ட்டலா இருக்கிற ஆளுங்களை நான் தேடிட்டு இருக்கேன், அவங்களையும் நம்ம ஃபைட்ல கலந்துக்கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு பான் சொல்லவும் ஃபோஷி மாதிரி இமார்ட்டலான ஆளுங்க இருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு குஹாக்கோ சொல்லவும் பட் இருந்தாலும் நம்ம தேடுவோம் அப்படின்னு பான் சொல்றான். ஃபோஷி நீ எங்க போனாலும் லோ ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணு, குஹாக்கோ நீயும் தான் ஏன்னா கார்டியன்ஸை தேடிட்டு இருக்காங்க, ஏதாச்சும் நாக்கர்ஸ் வில்லேஜ் அட்டாக் பண்ணாலுமே நீங்க அதை கண்டுக்கிடாதீங்க அப்படின்னு பான் அனுப்பி வைக்கிறான். ரம்ரல் கூட கனெக்ட் இருக்கிற எல்லா வில்லேஜ்க்கும் நாங்க நாக்கர்ஸ் எப்படி அட்டாக் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம், வேற இமார்ட்டல்ஸ் இருந்தா கண்டிப்பா அவங்கள நம்ம டீம்ல சேர்த்து இந்த தடவை நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்னு பான் சொல்றான். இப்போ இவங்க எல்லாருமே ரம்ரலுக்கு வராங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவனோட பவர்ஸையே கத்துக்கிட்டு இருக்கான். அவன் கையில இருந்து இரும்பு உருக்குற லெவலுக்கு ஹீட்டை கொண்டு வந்திருக்கான். நம்ம ஹீரோ உட்கார்ந்த இடத்துல இருந்தே அசால்ட்டா உள்ளுக்குள்ள வந்த நாக்கர்ஸை கொண்டிருப்பான். இனிமேதான் கதையை வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.